களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 நீதியின் பாதையில் நடத்துகிறார், நல்மேய்ச்சலை நான் கண்டடைவேன். என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 கூப்பிட்ட நாளில் குரலை கேட்டு பதில் தந்த தலையை உயர்த்தினாரே. கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். கைவிடாமல் விலகிடாமல் கரம் பற்றி நடத்துகிறார். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போம், அன்பரில் களி கூறுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கருத்துடன் நன்றி சொல்வோம். பாடுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், கர்த்தர் நல்லவர்,
ஸ்தலத்தில் உங்கள் குரல் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பாடிடுங்கள் கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் செல்வீர் சமாதானம் கொள்வீர் பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும் ஆனந்தம் எருகும் எந்நாளுமே துன்பம் சுகமாகும் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டோ வெளியின் மரங்கள் கைகொட்டோ வெளியின் மரங்கள் கைகொட்டோ செல்வி சமாதானம் கொள்வீர் பர்வதங்கள் மலைகள் முன்பாய் முழங்கும் ஆனந்தம் எருகும் எந்நாளுமே துன்பம் சுகமாகும் வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும் வெளியின் மரங்கள் கைகொட்டும் வெளியின் மரங்கள் கைகொட்டும் செல்லும் பாதைகள் வயல்வெளியின் மரங்கள்
பெற்ற சேனையாய் நகராதிடம் மதில் மீது ஓடுகின்றார். வார்த்தையை பெற்ற சேனையாய் நகராதிடம் மதில் மீது ஓடுகின்றார். கர்த்தர் முழங்குகின்றார், சுத்தர் முன்னேறுகின்றார். கர்த்தர் முழங்குகின்றார், சுத்தர் முன்னேறுகின்றார். சீயோனில் எக்காலம் முழங்க, பரிசுத்த பர்வதம் கேள்பாடு. சீயோனில் எக்காலம் முழங்க, சத்தமிடு. சீயோனில் எக்காலம் சீயோனில் எக்காலம் முழங்க, பரிசுத்த பர்வதம் மேல்பாடு. சீயோனில் எக்காலம் முழங்க, சத்தமிடு. சீயோனில் எக்காலம் முழங்க, பரிசுத்த பர்வதம் மேல்பாடு. சீயோனில் எக்காலம் முழங்க, சத்தமிடு. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும்.
வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டை நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. எல்லாரும் பாடுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அடுத்த பாட்டு சங்கீதம் 30 வருது. முதல் 2 வசனங்கள் தான் அந்த பாட்டு. ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ஒரு வேர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே சங்கீதத்தை எழுதியிருக்காங்க பாட்டா. ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். அது தமிழில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 30 முதல் 2 வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என்ன தூக்கி எடுத்தாரென்றான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இதை பற்றி எழுதுகிற பெரிய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அவன் மிகுந்த வியாதிப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும்.
வியாதிப்பட்டு அந்த வியாதியில மூழ்கி கல்லறை குழியின் விளிம்புக்கே போயிருக்கிறான். குழியை பார்த்துட்டான், இறக்க வேண்டியதுதான் மிச்சம். ஆனால் சொல்கிறான், அந்த நேரத்தில் கர்த்தாவே நீர் என்னை வந்து தூக்கிட்டீர். கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, 3ஆம் வசனம் சொல்லுது, நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? வியாதியாக இருந்து அந்த குழியை பார்த்துட்டீங்க, ஆனால் உள்ள போல கர்த்தர் தூக்கிட்டார். 17 வருஷங்களுக்கு முன்னால் நான் கூட பார்த்துட்டு வந்தேன் அந்த குழியை. ஒரு தடவை குழியை பார்த்தாச்சு, அற்புதமாய் கர்த்தர் வந்து அங்கிருந்து தூக்கிட்டார் மேலே. 17 வருஷங்களுக்கு பிறகு இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த நேரத்தில் இந்த பாடலை நான் அதிகமாக யோசித்து பார்த்தது உண்டு. சங்கீதக்காரனுடைய பாடல் என்னுடைய பாடல் ஆயிடுச்சு. அடிக்கடி இதை யோசித்து பார்க்குறேன். இதை அப்படி நினச்சி தான் பாடுறேன். என்னை தூக்குனீர், குழியிலிருந்து அதில் போயிடாதபடிக்கு என்னை காப்பாற்றிட்டீர், உயிரோடு வைத்திருக்கிறீர் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் 4ஆம் வசனம் சொல்கிறான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு ஊறுதலை கொண்டாடுங்கள். அதான் ஆராதனை. சொல்கிறான், கர்த்தர் அப்படி பண்ணிட்டாரு, குணமாக்கிட்டாரு. அவரை நோக்கி கூப்பிட்டேன், கதறி அழுதேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் அளிச்சேன்னு வந்து தூக்கிட்டாரு. அந்த குழியில் விடாதபடி பாதுகாத்துட்டார், உயிரோடு இருக்கிறேன், காத்துட்டார் என்ன. ஆகவே எல்லா பரிசுத்தவான்களே என்னோடு சேர்ந்து அவரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடுங்கள்ன்றான். இன்னைக்கு பாடுறதுக்கு எத்தனை பேருக்கு காரணம் இருக்குது? எனக்கு ரொம்ப காரணம் இருக்குது. நான் பாட விரும்புகிறேன், பாடிக்கிட்டே இருக்க விரும்புகிறேன். அவரை கீர்த்தனம் பண்ணுவதற்கு, பாடுவதற்கு, போற்றுவதற்கு நிறைய இருக்குது எனக்கு. ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறது, இன்னைக்கு நீங்கள் இங்கே நிற்கிறது யாரும் நம்முடைய பலத்தினால் நிற்கவில்லை, அவருடைய கிருபையினால் நிற்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் கொண்டாட விரும்புகிறீர்கள்? இந்த இங்கிலீஷ் வெர்ஷனை ஒரு தடவை பாடுங்க என் கூட. தமிழ் ஆராதனை தான் பரவாயில்ல, எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். அது அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாமல் வந்திருக்கனால ஒரு தடவை பாருங்கள். அப்புறம் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ்லையும் பிறகு பாடுவோம். முதல் ஒரு இங்கிலீஷில் என்னோட சேர்ந்து பாடுங்க. அது கேஜேவியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும் அதே வார்த்தைகள். I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. Oh Lord my God, I cried unto thee, and thou hast healed me, and thou hast healed me. I will extol thee, O Lord, for thou hast lifted me up and hast not made my foes to rejoice over me. சத்துருக்கள் என் மீது மகிழ விட மாட்டீர் அப்படிங்கிறான். விடவில்லை நீர். பிசாசானவன் நம்முடைய சத்துரு அழிஞ்சு போகணும்னு நம்மளை கங்கணம் கட்டிக்கிட்டு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். சாகடிக்கணும்னு பார்க்குறான், என்னத்தையாவது வச்சு கொல்லணும்னு பார்க்குறான். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் அவனுடைய குறிக்கோள். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன் அவன். அழிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான்.
ஆனா அவர் காக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார். அவன் எப்போ சாவான்னு காத்துட்டு இருக்கிறான். இவர் எப்படி உயிரை கொடுக்கறது, எப்படி காக்கிறது, எப்படி இன்னும் வாழ வைக்கிறது, இன்னும் அநேக வருஷங்கள் வாழ வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறார். இதை நம்புங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இன்றைக்கு வியாதியின் படுகொலியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர்களை தூக்கி எடுக்கிறவர், தூக்கி எடுக்கிறவர், குழியிலிருந்து தூக்குகிறவர், எங்களை காக்கிறவர், உயிரோடு இருக்க பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளையும் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறோம். சுகத்தை இயேசுவின் நாமத்திலே கூறுகிறோம். பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் நாமத்திலே எடுத்துக்கொள்ளுகிறோம். என் தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இன்றைக்கு கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் மறு உத்தரவு அருளி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். குணமாக்குகிறபடியால், சுகமாக்குகிறபடியால், ஆரோக்கியத்தினால், பலத்தினால் நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இயேசுவின் நாமத்திலே சுகமும் விடுதலையும் உண்டாகட்டும். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சாத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சாத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவனே, அழைத்தேன் உம்மையே. தந்தீனல் சுகம், தந்தீனல் சுகம். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சாத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சாத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவனே, அழைத்தேன் உம்மையே. தந்தீனல் சுகம், தந்தீனல் சுகம். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி எடுத்தீர் என்னை. சாத்துரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. பாடுவேன் கர்த்தரையே, உயிருள்ளவரை துதி பாடுவேன் தேவனே.